திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அம்பாள் பக்தி பண்ண க்ஷேத்திரங்கள். திருச்சிற்றம்பலம். தில்லைவனம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், கூடல், முதுகுன்றம், நெல்லை, களர், காஞ்சி, கழுக்குன்றம், மறைக்காடு, அருணை, காலத்தி, வாஞ்சியம் என முக்தி வரும். அருணை, காலத்தி, வாஞ்சியம் என முக்தி வரும். சிவபோகசாரம் அப்படிங்கிற ஒரு நூல். அதில் இந்த 16 க்ஷேத்திரங்கள், இந்த க்ஷேத்திரங்களுடைய பெயரை சொன்னால் மோட்சம் சித்திக்கும். தில்லைவனம் சிதம்பரம், காசி வாரணாசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம் அப்படின்னு சொல்லப்படுற திருக்கருகாவூர், கூடல் அப்படின்னு சொல்லப்படுற மதுரை, முதுகுன்றம். முதுகுன்றம்னா என்னன்னு நீ கேட்கலாம். விருதாச்சலத்துக்கு பேர் முதுகுன்றம்னு பேர். நெல்லை, திருநெல்வேலி, களர், திருக்களருங்கிற க்ஷேத்திரம், காஞ்சி, காஞ்சிபுரம், அப்புறம் கழுக்குன்றம், திருக்கழுக்குன்றம், மறைக்காடு அப்படின்னு சொல்லப்படுற வேதாரண்யம், அருணை அப்படின்னு சொல்லப்படுற அருணாச்சல க்ஷேத்திரம், காளஹஸ்தி, காலத்தி, வாஞ்சியம், ஸ்ரீவாஞ்சியம். இந்த 16 க்ஷேத்திரங்கள் பேரை சொன்னாலே என முக்தி வரும். இப்படி பேரை சொன்னாலே மோட்சம் கிடைச்சிருமா. இந்த ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லை, அது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். ஆனால் போக முடியாதவா கூட இந்த க்ஷேத்திரங்களை பேரை சொன்னாலே மோட்சம் சித்திக்கும் அப்படின்னு சிவபோகசாரம் அப்படிங்கிறது இந்த நூலில் இந்த க்ஷேத்திர மகிமையை பற்றி சொல்கிறா. ஆனால் இந்த க்ஷேத்திரங்களுக்குள்ளே இருக்கிற என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாள் எல்லாரும் இந்த சுவாமியை எப்பொழுதும் தினமும் பூஜிக்கிறதாக ஒரு பெரிய மகிமை உண்டு. சிதம்பரத்தில் சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானை நித்தியம் பூஜிக்கிறாளாம். காசியில் இருக்கிற விசாலாட்சி விஸ்வநாதரை பூஜிக்கிறா. திருவாரூரில் இருக்கிற கமலாம்பிகை சுவாமிக்காக தபஸ் பண்ணிட்டுருக்கா. மாயூரத்தில் இருக்கிற அபயாம்பிகை சுவாமியை நித்தியம் பூஜை பண்ணிட்டுருக்கா. முல்லைவனம்னு சொல்லப்படுற திருக்கருகாவூரில் இருக்கிற கர்ப்பரக்ஷாம்பிகை அந்த ஸ்தலத்தில் இருக்கிற முல்லைவனநாதரை பூஜிக்கிறதாகவும், கூடல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற மதுரையில் இருக்கிற மீனாட்சி இந்த சுந்தரேஸ்வரர் தன் கரத்தினாலே பூஜிக்கிறா. முதுகுன்றம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற பாலாம்பிகை அங்கே இருக்கிற விருதகிரீஸ்வரரை பூஜை பண்ணிக்கிறா. நெல்லையில் இருக்கிற காந்திமதி, களர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாள், காஞ்சியில் இருக்கிற காமாட்சி, திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற திரிபுர சுந்தரி, திருமறைக்காடில் இருக்கிற வீணாவாத விதூஷினி, அருணாச்சலத்தில் இருக்கிற உண்ணாமுலை அம்மன், திருக்காலத்திங்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாளும், ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கிற மங்களாம்பிகையும் நித்தியம் சுவாமியை பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதாக ஒரு தத்துவம். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற அம்பாளுக்கு அம்பாளே பூஜை பண்ணிக்கிறதாக இருக்கிற ஐதீகம். அப்படி அந்த க்ஷேத்திரத்தில் அப்படியாப்பட்ட க்ஷேத்திரத்தை மனசால் நினைக்க முக்தி. அம்பாள் பூஜிக்கிற சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள இருக்கிற ஆலயங்களுடைய பேரை சொன்னாலே மோட்சம் அப்படின்னு இந்த பாடல் சொல்கிறது, விளக்கிறது. ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டம் எல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தா இதுவோ உந்தன் மெய்யருளே. ஏ ஏ அபிராமி அந்தாதியில் அழகான ஒரு பாடல். சிவபெருமான் கொண்டு வந்து கொடுக்கிற 2 நாழி நெல்லை கொண்டு உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் 32 அறங்களையும் செய்யும் அம்பிகையே. எந்த அம்பிகையே அப்படின்னா காமாட்சியே. உன்னையும் போற்றி, உன்னை போற்றி உன்னைய பாடுறது அப்படிங்கிறது தர்ம வடிவான அறம் வளர்த்த நாயகியான உன்னை பாடுறேன், அது எனக்கு புண்ணியத்தை கொடுக்கும்.
ஆனால் பொண்ணுக்கும் பொருளுக்கும் இந்த மன்னனை ராஜாவை இந்த பிரபுக்களை எல்லாம் பாடி ஒரு அவல நிலையை எனக்கு கொடுத்துட்டியே. நான் உன் திருவடியை பாடி மோட்சத்தை வேண்ட வேண்டிய நான் இவாளெல்லாம் பாடி பொண்ணும் பொருளுக்கும் பாட வேண்டியதாக இருக்கே, இதுதானா உந்தன் மெய்யருள் அப்படின்னு பாடுறாருன்னா, அம்பாளை பற்றி பாடுறதும் அம்பாளை சுவாமியை பூஜிக்கிற அம்பாளுடைய பெருமையும் நினச்சி பார்க்குறது தான் நமக்கு உள்ள தர்மம்னு அவர் சொல்கிறார். அப்படி அம்பாள் காஞ்சிபுரத்தில் காமாட்சியானவள் ஏகாம்பரேஸ்வரரை பூஜித்து, இந்த அம்மா அப்பாட்ட என்ன வேண்டிப்பா, குழந்தைகள்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம நல்லது பண்ணணும். ஆற்று மட்டத்துக்கும் நம்ம ஆற்றுல இருக்கிற அம்மா அப்பா 2 பேருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பேரில் தான் நிறையா பிரீத்தி. நம்மளாம் நன்னா இருக்கணும், நிறையா நன்னா சாப்பிடணும், நன்னா ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும்னு எப்படி அப்பா அம்மா ஆற்றுல இருக்கிற அப்பா அம்மா வேண்டிப்பாளோ, அது மாதிரி ஜெகத் பிதாவும் ஜெகன் மாதாவும் ஆன அம்பாளும் சுவாமியும் அந்த அம்பாளை பூஜித்து, அந்த சுவாமியை பூஜித்து அம்பாள் என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் எப்பவும் க்ஷேமமாக இருக்கணும். இந்த காஞ்சிபுரத்தில் சிவாபச்சாரம் பண்ண உயிருக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்கணும். நீங்கள் எந்த உயிருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரார்த்தனை வேண்டின்னு இருக்கா. அப்போது அந்த காமாட்சியுடைய கருணை எப்பேற்பட்டது. சிவாபச்சாரம் தண்டனை கொடுக்க வேண்டியது. சிவனுக்கு அபச்சாரம் பண்ணிட்டு அந்த உயிர் தப்பிச்சு போக முடியாது. மற்ற எந்த உயிருக்கும் நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது. அவளுக்கெல்லாம் நீங்கள் அனுக்கிரகமே பண்ணணும்னு 32 அறங்கள் அவள் வேண்டின்றது. அந்த 32 அறங்கள் என்ன அப்படிங்கிறது 16 பேறு பெற்று வாழறது. ஆனால் 16 பேறு பெற்று வாழும் ஒரு உயிர் எந்தெல்லாம் எந்த தர்மங்களையெல்லாம் அனுஷ்டித்து வரணும்னு இருக்குது. அது 32 அறங்கள் இருக்குது. அது எல்லா மனிதனுக்கும் அது உரியது. அவன் அதெல்லாம் அந்த பாதையில் தாண்டி தான் வரணும். அப்படி 32 அறங்களும் செய்தவளான அறம் வளர்த்த நாயகியான தர்ம சம்பர்தினியான காமாட்சி அம்பிகை சுவாமியை பூஜித்த ஸ்தலமானது இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம். இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய மகிமையை பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டர் அப்படிங்கிற நாயனாருடைய சரித்திரத்தில் சொல்கிறார். ஏன்னா அந்த ஊர்க்காரர், அவர் காஞ்சிபுரத்துக்காரர். அதனால் காஞ்சிபுரத்து மகிமையை சொல்கிறார். அம்பாள் சுவாமிகிட்ட கேட்குறாளாம், இந்த உலகத்திலேயே உயிர்கள் எல்லாம் சிரேஷ்டமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படி, என்னையை பூஜித்து எல்லா நலன்களையும் பெறலாம்னு சுவாமி சொல்லிட்டார். அப்போ உங்களை பூஜிக்கிறதுக்கு எந்த இடம் சரியான இடம் அப்படின்னு அம்பாள் கேட்க, கம்பா நதிக்கரை அப்படிங்கிற இடத்த அவளுக்கு ஞான திருஷ்டியில் காமிச்சு, ஒரே மாமரம் இருக்கிற இடம், ஏகா ஆம்பரம், அதுக்கு கீழே என்னை நீ பூஜிக்கலாம்னு சொல்லி அந்த கம்பா நதிக்கரையில் இருக்கிற மணல்லையே அம்பாள் சிவலிங்க திருமேனி செய்து பூஜித்தாள் அப்படிங்கிறது சரித்திரம். அப்படி அந்த சரித்திரத்தை பற்றி சொல்லிட்டு வர்றபோது, ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாய் அனாள். பல் உயிர்களுக்கு கருணை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் கருணை பண்ணக்கூடியவளான தாயானவளான அம்பிகை தனியாயின தலைவரை தழுவ, ஏகநாயகன்னு சொல்லப்படுற எம்பெருமான தன் கரத்தினால் தழுவி அனைத்து பூஜை பண்ண ஸ்தலம். ஆயு நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய, நான்மறையும் போற்ற அம்பாள் நின்று ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணி சுவாமி அடைந்தாள். தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. அப்படி அம்பாள் தபஸ் பண்ணி சுவாமியை அடைந்து அவரை தன் கரத்தினால் அனைத்து பூஜை பண்ண ஸ்தலமானது எந்த ஸ்தலம் அப்படின்னா காஞ்சிபுரம். அது இருக்கிற தொண்டை நன்னாடு அப்படிங்கிற இந்த தொண்டை நாடு, நம்ம இருக்கிற தொண்டை நன்னாடு ரொம்ப சிரேஷ்டமான நாடு, இருக்கிறதுலையே உயர்ந்த நாடு. எதனால் அப்படின்னா அம்பாள் சுவாமியை பூஜை பண்ணதுனால அப்படின்னு சொல்லி
இந்த சுவாமியை பூஜை பண்ணதுக்குள்ள அந்த சம்பவங்களை எல்லாம் அழகாக அந்த பாடலில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இவ்வளம் தரு பெருநாட்டிடை திருநாட்டிடை என்றும் மெய் வளம் தரு சிறப்பினால் உலகெல்லாம் வியப்ப. உலகெல்லாம் வியந்து பார்க்குறது இந்த காஞ்சிபுரத்தில் எதனால் அப்படின்னா நகரேஷு காஞ்சி. 7 மோட்சபுரிகளில் சிறப்பான ஸ்தலம். எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும். எல்லா யுகங்கள்லையும் இந்த க்ஷேத்திரம் உண்டு. அப்படின்னா திரேதாயுகம், துவாபரயுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகத்திலையும் இந்த க்ஷேத்திரம் இருக்கா சார் அப்படின்னா இருந்திருக்கு. இந்த திரேதாயுகத்தில் அவதாரம் பண்ண ராமச்சந்திரமூர்த்தியுடைய தகப்பனாரான தசரத மகாராஜா இந்த காமாட்சியை வந்து தரிசனம் பண்ணியிருக்காருன்னு இருக்கு. அப்போ எத்தனை காலமாக இருக்கணும்? இவ்வளம் தரு பெரு திருநாட்டிடை என்றும் மெய் வளம் தரு சிறப்பினால் உலகெல்லாம் வியப்ப எவ்வுகங்களும் உள்ளது என்று யாவரும் ஏத்தும் கை விளங்கிய நிலையது காஞ்சிமா நகரம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு அந்த மோட்சபுரியான காஞ்சியானது நமக்கு காட்சி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சிறப்புனால ஆன தொல்நகர் அம்பிகை தம் பெருமானை மான அர்ச்சனையால் ஒரு காலத்தில் வழிபட்டது. யாரால? அம்பாள் சுவாமியை வழிபட்டா. ஊனமில் அறம் அநேகமும், இந்த உயிர்களுக்கு சிறப்பு தரக்கூடிய அத்தனை தர்மங்களையும் எல்லா தர்மங்களையும் சுவாமிகிட்டேருந்து கேட்டு பெற்று சிறப்பான விஷயங்களையெல்லாம் அப்பாட்டேருந்து அம்மா வாங்கி கொடுக்கறது போல் இந்த உயிர்களெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமிகிட்ட அத்தனை தர்மங்களையும் வாங்கி மேன்மை பூண்ட அப்பெருமையை அறிந்தவா விளம்பில். நம்ம அறிவுக்கு எட்டின அளவு தான் அவள் நமக்கு பண்ண அனுகிரகத்தை வந்து நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறார். எப்படி அப்படின்னா வெள்ளி மால்வரை கையிலையில் வீற்றிருந்து அருளி துள்ளுவார் புனல் வேணியார் அருள் செய்ய தொழுது. வெள்ளிமலை போல இருக்கிற கைலாய மலையில் பொன் போல மேனி உடைய சிவபெருமான் தலையில் கங்கை சூடியவரான எம்பெருமான் துள்ளுவார் புனல் வேணியர். தெள்ளு வாய்மையின் ஆகமத் திறமெல்லாம் தெரிய உள்ளவாறு கேட்டு அருளினார். உலகைய ஆளுடையாள், உலகத்தையே கை கரத்துக்குள்ளே வச்சிருக்கிற அம்பிகையான அம்பாள் இந்த ஆகம விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுட்டாலாம். இப்போ சுவாமி சொன்னாராம், எல்லா ஆகமத்தையும் அம்பாளுக்கு சொன்னார். என்னில் ஆகமம் இயம்பிய இறைவர் தான் விரும்பும் உண்மையாவது பூஜனை என உரைத்து எல்லா ஆகமத்தையும் சொன்னார். இந்த ஆகமத்திலே சிறந்தது எது அப்படின்னார், இந்த சிவாகமத்துடைய அதாவது சாரமாக இருக்கிறது சிவபூஜை, அதுதான் எனக்கு ரொம்ப பிரீத்திட்டார். எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிர் ஒரே ஒரு பில்வதளத்தை எடுத்து ஏக பில்வம் சிவார்ப்பணம்னு சிவபெருமானுடைய திருவடிக்கு அர்ப்பணிக்க சிவபெருமான் ரொம்ப சந்தோஷி ஆகிடுறார். அவருக்கு அல்ப சந்தோஷினே பேர். ஏதோ ஒரு பில்வதளம், ஒரே ஒரு தும்பப்பூ, ஒரு எருக்க மலர், இது எதையாவது ஒன்றை எடுத்து சிவார்ப்பணம்னு சிவபெருமானுடைய திருமுடியில் வைக்க அவர் யார் அந்த சிவபூஜையை செய்தவனை ரொம்ப உத்தம சிவபூஜை செய்தவனாக எண்ணி அவனுக்கு உலகத்தையும் கொடுத்துட்றார். 3 உலகம் உனக்கு தான் அப்படின்னு கொடுத்துட்றாராம். அப்பேற்பட்ட கருணை உடைய எம்பெருமான் சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சது சிவபூஜை. சிவபூஜை பண்ணி என்னுடைய கிருபையை முழுமையாக அடைந்துடலாம். பெண்ணில் நல்லாலாயின பெருந்தவக்கொழுந்துன்னு சொல்லப்படுறவளான பெண்ணில் நல்லவளான அம்பிகை சிவபெருமான தபஸ் பண்ணி சிவபூஜை பண்ணி அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிற போது அம்பாளுடைய உலக்கிடக்கை என்னன்னு தெரியுது. ரொம்ப பிரேமையோடு தன்னை பூஜை பண்ணணும்னு நினைக்கிறா. அம்பாள்கிட்ட சுவாமிகிட்ட கேட்குறா, உங்களை பூஜை பண்ணணும்னு. பூஜை பண்ணுறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு நீங்கள் சொல்லிட்டேள், உங்களை பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு எந்த இடம் கிடைக்கும்னு.
சுவாமி சொல்கிறார், தேவனும் அது திருவுள்ளம் செய்து அனுகிரகம் பண்ணும். சிவ பூஜை பண்ணுறதுக்கு கூட சிவபெருமானுடைய அனுகிரகம் வேணுமா. நம்ம ஆசை மட்டும் பத்தாது, அவர் அனுகிரகம் வேணுமா. அவர் சங்கல்பம் பண்ணுறார், தென்திசை மிக்க செய் தவத்தால் யாவரும் தன்னை அடைவது மண்மேல் என்றும் உள்ளதான காஞ்சி. யார் அந்த ஸ்தலத்துக்கு வந்தாலும் அந்த ஸ்தலத்துக்கு வந்து அவரை வணங்குறவாள் எல்லாரும் அவருடைய திருவடியை அடையலாம். எக்காலத்திலையும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுறதான காஞ்சி மாநகர். அந்த ஸ்தலத்தில் எங்கே தான் இருக்கணுங்கிறதையும் சொல்கிறார். மா அமர்ந்த தம் இருக்கையில் ஒத்த மாமரம் ஏக ஆமரம். ஆமரம்னா ஆம்ரபலம் பழுத்து தொங்குற மாமரம். இன்றைக்கி போனாலும் 4 வேதங்களும் 4 கிளையாக இருக்கிற மாமரம், 4 கிளையிலையும் 4 சுவையாக இருக்கிற பழங்கள் பழுக்கிற மாமரம். அந்த கனிகள் எப்படி இருக்கும், காய் எப்படி இருக்கும்னா 4 கிளை இருக்குது. இந்த 4 கிளையிலையும் வரும் காய்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சுவையில். அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறா, அந்த இடத்துக்கு கீழே அழகான அந்த கம்பா நதி கரையில் இருக்கிற மண்ணை கொண்டு ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி, மா அமர்ந்த நம் இருக்கையில் அணைந்து மண்ணு பூஜனை மகிழ்ந்து செய்வாய், மனம் விரும்பி என்னை பூஜிப்பாய். ஏவ எம்பெருமாட்டியும் பிரியா இசைவு கொண்டு எழுந்து அருளுதற்கு இசைந்தாள். அம்பாளும் என்னென்னா ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம கேட்டோம், சுவாமி பூஜை பண்ணுன்னு மட்டும் அனுகிரகம் பண்ணலை, எங்கே பூஜை பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டார்னு சொல்லி தேவ கன்னிகைகள் அப்சரசு ஸ்திரீகள் எல்லாம் கூட வர, தேவர்கள் எல்லாம் அந்த சிவ பூஜைக்கு சகாயம் பண்ண அந்த கம்பா நதிக்கரையில் அழகாக அந்த கம்பா நதிக்கரை மண்ணை கொண்டே செய்த பிருத்திவிலிங்கம். இன்றைக்கி நம்ம போனாலும் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் குவளை சாத்தின சிவலிங்க திருமேனியை நம்ம தரிசனம் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவள் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிற போது இவளுடைய அன்பும் இவளுடைய பக்தியும் எப்பேற்பட்டதுன்னு ஒரு சோதனை பண்ணாராம். திடீர்னு அங்கே கம்பா நதி கரையில் ஒரு ஜலப்பிரவாகம் வர வைத்தார். அந்த ஜலப்பிரவாகம் பிரவாகித்து வந்தது. நம்ம சுவாமியை மண்ணால் வச்சு நம்ம பிடித்து வைத்து பூஜை பண்ணுறோமே, இந்த வெள்ளம் வந்து இந்த மணலால் நான் சிவலிங்கத்தை அடிச்சுன்னு போயிடுமேன்னு சொல்லி அம்பாள் தன்னுடைய 2 கரங்களால் அப்படி ஆலிங்கனம் பண்ண, அம்பாளுடைய வளைக்கை தடமும் அவளுடைய திருமுலையுடைய தலமும் அந்த தடமும் அந்த சிவலிங்க திருமேனி மேலே இருக்கிறதாக அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறாள். இப்போ நம்ம குவளையோடு தான் பார்க்குறோம், தரிசனம் பண்ணுறோம். ஆனால் அம்பாளுடைய கரத்துடைய அடையாளம் கூட அதில் இருக்கிறதாக, இந்த சுவாமி மேலே இருக்கிறதாக சொல்லப்படுறது. அவருக்கு சுத்த ஜலத்தினால் அபிஷேகம் கிடையாது, புணுகு சாத்தி சாம்பிராணி தைலம் தான் சாத்துறா. அவருடைய ஆவுடைக்கு தான் அபிஷேகம். அப்படி ஒரு தத்துவம் அங்கே. அப்படி மண் தலமாக சொல்லப்படுற காஞ்சிபுரத்தில் அம்பிகையானவள் சுவாமியை பூஜை பண்ணி அத்தனை ஆகம விஷயங்களையும் அவர்கிட்டேருந்து வாங்கிண்டு சிவபூஜையே உகந்தது அப்படிங்கிறத சுவாமி வாக்கால் கேட்டு இந்த சிவபூஜையும் செய்து சுவாமிகிட்டேருந்து அத்தனை அறங்களையும் வாங்கி இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணா அப்படிங்கிறது இந்த காஞ்சிபுர க்ஷேத்திரம். அம்பாள் சிறப்பாக பூஜித்த ஸ்தலம். அது மட்டுமா அப்படின்னா மேலும் பல தலங்களில் அம்பாள் பூஜித்ததாகவே இருக்குது. இப்போ சொன்னமே 16 தலங்கள்லையும் அம்பாள் நித்தியம் பூஜை பண்ணின்னு இருக்கா. ஆனால் அவள் ரொம்ப ஆசைப்பட்டு சுவாமியை பூஜை பண்ண 2 ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்த எபிசோடில் நம்ம கருத்தில் எடுத்து அனுபவிப்போம். திருச்சிற்றம்பலம்.